கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய 2 வாசகங்களும் ஆண்டவரின் குரலுக்கு நாம் செவி கொடுத்தால் நம் வழியாக ஆவியானவர் எவ்வாறு செயலாற்றுவார், என்ன மாற்றம் நிகழும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள அந்த நீண்ட இறை வாசகத்தில் பேதுரு பிற ஜாதியாரையும் ஆண்டவர் நெறிக்குள் போதித்து அவர்களை திருநிலைப்படுத்திவிட்டு எருசலேமுக்கு வருகிறார். அங்கே விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிக்கின்றார். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்யாதவரிடம் இறைவார்த்தை அறிவித்தீர் என்று வாதிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு கனவு கண்டேன். வானத்திலிருந்து பாய்மரம் போல ஒரு பெரிய போர்வை கீழே இறக்கப்பட்டது. அதுல இந்த பூமியில நடப்பன, ஊர்வன, பரப்பன மற்றும் காட்டு விலங்குகள் அனைத்தும் அதில் இருந்தன. 3 முறை அது விண்ணிலிருந்து கீழே இறக்கப்பட்டு எனக்கு காட்சி அளிக்கப்பட்டு மீண்டும் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் 3 சகோதரர்கள் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றார்கள். பாருங்க ஆவியானவர் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்று. இனி சம்பவிக்க போவது என்ன என்பதை ஆவியானவர் பேதுருக்கு கனவு வழியாக காட்டுகிறார். அந்த கனவு முடிந்தவுடனே 3 பேரை ஆவியானவர் பேதுரு வீட்டுக்கு அனுப்புகிறார். அவர்கள் வந்து சீமோன் என்ற பேதுருவை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று ஒரு வானதூதர் சொன்னார் என்று பேதுருவுக்கு சொல்லுகிறார்கள். அவர்களை ஆவியானவர் அனுப்புகிறார். பேதுரு அவர்களோடு செல்லுகின்றார். அங்கு சென்றவுடன் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சீமோன் பேதுருவை அழைத்து வாருங்கள், அவர் வழியாக உங்களுக்கு மீட்பு தரும் வாக்குகளை அவர் பேசுவார் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கேட்டோம், அந்த வானதூதர் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, ஆவியானவர் பேதுருவை தயாரிக்கிறார், 3 அனுப்புகிறார். அந்த 3 பேதுருவும் அவரோடு இருந்த 6 சகோதரர்கள் செல்லுகிறார்கள். அங்கு சென்று என்ன போதிக்க வேண்டும் என்பதை பேதுருவின் வாய் வழியாக ஆவியானவர் பேசுகிறார். அந்த மக்கள் அந்த இறை செய்தியை கேட்டவுடன் மனமாற்றம் அடைகிறார்கள். அவ்வாறு பேதுரு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குகிறார். பேதுரு சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட பொழுது எங்களுக்கு அருளப்பட்ட அதே ஆவியானவரின் கொடைகள் அவர்களுக்கும் அருளப்பட்டது. நாங்கள் எவ்வாறு தடை செய்வோம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதுதான் ஒரு ஊழியரை தேர்ந்து கொண்டு ஆவியானவர் எவ்வாறு செயல்படுத்துவார், எவ்வாறு செயல்படுவார் என்பதற்கு அடையாளம், உறுதி. இப்பொழுது பேதுரு ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தார். எப்படி ஆண்டவர் குரல் கேட்டது? நான் தூயது என கருதும் எல்லாவற்றையும் நீ எவ்வாறு தீட்டாக கருதலாம்? அந்த குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். நல்ல ஆயனின் குரலுக்கு பேதுரு செவி கொடுத்ததன் மூலம் பிற ஜாதியாரிடத்திலும் ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்கள், மனம் திருந்திய மக்கள் ஆண்டவரின் வழியிலே அந்த மந்தையிலே சேர்ந்தார்கள். ஆவியானவர் முற்றிலுமாக செயல்பட்டார். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வின், ஒரு ஊழியனின், ஒரு குடும்ப தலைவனின், தலைவியின், அருட்பணியாளர், அருட்சகோதரியின் பணி. தெரிந்து கொண்ட பிள்ளைகள் வழியாக ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டு ஆத்தும ஆதாயம் செய்வார். இதில் இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தூயதென கருதுவற்றை நீ எவ்வாறு தீட்டாக கருதலாம்? அப்படி என்றால் இந்த உலகிலே இறை வார்த்தை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஜாதி வேற்றுமை இல்லை, அழகு அந்தஸ்து இல்லை, பொருளாதார பெருமை உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் ஏழை என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும், கீழ்ஜாதி மேல் ஜாதி எதுவும் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு பெயர் தான், ஒரு முத்திரை தான் நமக்கு. எனவே நாம் யாரையும் தீட்டாக கருதாமல், இவன் பாவி, இவன் பரிசுத்தம், யாருக்கும் அந்த தகுதி இல்லை. எனவே ஆண்டவருடைய வார்த்தை எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற குரலுக்கு பேதுரு செவி கொடுத்தார். இன்னும் நற்செய்தி வாசகம், யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல ஆயன், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவையும் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. என் மந்தையின் ஆடுகளை நான் கொட்டிலில் அடைத்துவிட்டு நான் தான் வாயிலிலே படுத்திருப்பேன். என்னை தாண்டிதான் உங்களை யாரு தொட முடியும் என்று நானே உங்கள் காவலன் என்று உறுதியாக தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, நம் கிறிஸ்து என்னும் நல்ல ஆயனின் குரலுக்கு நாம் செவி கொடுப்போமானால் அந்த ஆயன் நமக்கு முன்பாக செல்லுவார். நாம் அவரை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அமைதியான நீர்நிலை, பசுமையான புல்வெளி, அழகான வாழ்க்கை. ஆண்டவர் குரலுக்கு நாம் செவி கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரின் மந்தையில் இருக்கிறேன் என்று
போலி போதகர்களுக்கும் போதகங்களுக்கும் நாம் செவி கொடுத்து அந்நிய ஆயர்களுக்கு நாம் செவி கொடுப்போமானால் இந்த நல்ல ஆயனின் குரல் நம் காதுகளில் ஒலிக்காமல் போய்விடும். இன்று நடப்பது அதுதான். கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்ற நல்ல மந்தையிலே, நல்ல ஆயனின் மந்தையிலே இருந்து கொண்டு வெளியிடங்களில் கேட்கும் போலி போதகங்களுக்கு, அந்த போலி ஆயன்களுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நல்ல ஆயனின் குரலும் கேட்காமல் போய்விடுகிறது. சிதறி போகிறோம், அங்கேயும் இங்கேயும் அலைகிறோம், முள்ளுகளிலும் கல்லுகளிலும் சிக்கிக் கொள்கிறோம். இன்று ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல ஆயன், என்னை நீங்கள் பின்தொடருங்கள். போலி போதகர்களுக்கு, போலி ஆயர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் என்னை பின்தொடர்ந்தால் உங்கள் வாழ்விலே வளமும் நிறையாசிரும் அன்பும் அமைதியும் குடிகொள்ளும். என்னை தாண்டித்தான் உங்களை யாரும் தொட முடியும் என்று கூறுகிறார். யோசுவாவுக்கு சொன்னது போல, நான் உனக்கு முன்பாக செல்லுகிறேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், கை நெகிழவும் மாட்டேன். ஆண்டவர் நல்ல ஆயனாக அவரது மந்தையிலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு முன்னாக சென்று தடைகளை உடைத்தறிவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார், மேடு பள்ளங்களை சமதளமாக்குவார். யுத்தம் அவர் செய்வார், ஜெயத்தை நமக்கு தருவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரமபிதாவே, உமது திருக்குமார் எங்களுக்கு நல்ல ஆயனாக தந்தீரே. அந்த ஆயனின் குரல் கேட்டு நடந்த திருத்தூதர்களைப் போல, அன்னை மரியாதை போல நாங்களும் அந்த ஆயனின் நல்லாயனின் குரலுக்கு செவி கொடுத்து இந்த வாழ்வின் கஷ்டங்கள், கண்ணீர்கள், நெருக்கடிகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு அப்பா அமைதியான நீர்நிலைகளிலும் பசுமையான புல்வெளிகளிலும் நாங்கள் உண்டு இளைப்பார எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நமது ஆயன், நல்ல ஆயன் இயேசு நம் முன்னாக செல்லுகிறார். நாம் அவர் குரல் கேட்டு பின்னாக செல்வோம். எந்நாளும் வெற்றியே, இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.